பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் கதிர் ராஜு 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது பாட்டி வருவாங்க. அப்போ நீ இதனடா என்ன வீட்டை விட்டு துரத்தி விட்டு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ராஜியோட அப்பா வந்து என்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டாரு, அதனால தான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொன்ன உடனே, சரிடா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ராஜுக்கு அந்த விஷயமே தெரிய வரும். இவங்க எல்லாருமே க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு குமாரோட அப்பா வந்து முறைச்சி பார்த்துட்டே போவார். அடுத்த சீனில் நம்ம செந்தில் அதுக்கப்புறம் நம்ம மீனா 2 பேருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அங்கே எங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்கோம், அவங்களுக்கே அமௌண்ட்டு கம்மியாக தான் ஆகுது, நம்மளும் இனிமேல் ஹோட்டலில் வெளியே வாங்கி சாப்பிடாண்டாம், வீட்டிலே சமைச்சு சாப்பிட்லான்னு சொல்லி பிளான் போட்டுட்ருப்பாங்க. ஒரு பக்கம் பாண்டியனோட கடைக்கு வந்து நேற்று வந்திருப்பார்ல, அதே ஆள் இன்னைக்கு வந்திருப்பார். நான் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வந்து ஃபுட் எல்லாமே செஞ்சுருக்கேன், அதை வந்து நீங்கள் எங்கள் ஆட்களுக்கெலாம் கொடுங்க, இப்போ எல்லாருமே ஆர்கானிக்காக தானே சாப்பிட்றாங்க, கடலை மிட்டாய் அது இதுன்னு எல்லாமே அப்படின்னு சொன்ன உடனே பாண்டியன் சொல்வார், இதெல்லாம் யாருமே விரும்பி வாங்க மாட்டாங்க, தயவுசெய்து எடுத்துகிட்டு போப்பா அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர் வந்து கேட்க மாட்டார், இதில் இருக்கட்டும், வாங்கினாங்கன்னா எனக்கு நீங்கள் பணம் கொடுத்துட்டு போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வச்சுட்டு கிளம்பிடுவார். இன்னொரு பக்கம் சரவணன் வந்து தங்கமேல மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ என் குழந்தைக்காக பார்க்க அமௌண்ட் தந்தால் நீ வேண்டான்னு சொல்லுவியாடி அப்படின்னு சொல்லும்போது, இந்த குழந்தைய உங்கள் குழந்தை இல்லைன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து இந்த பணத்தை தரீங்க அப்படின்னு சொல்லி தங்கமேல கேட்பாங்க. இந்த குழந்தை பிறக்கிற அன்னைக்கு நான் அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சரவணன் வந்து பேசுகிறாரு. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.